இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. பெரும்பாலும் சில உறவுகளில் ஒருவர் தாங்கி பிடித்தல் என்னும் வகைபாகம் இன்னொருவரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வழமைதான். ஆனால் சில உறவுகளில் ஒரு பாத்திரம் சும்மாவே இருக்கும். ஆனால் எதிர்முனையில் இருக்கும் பாத்திரமோ தாங்கென்று தாங்கி பிடிக்கும். இங்குதான் சிக்கல் ஆரம்பிக்கிறது. எந்த உறவிலும் இருவரும் சமபங்கு இல்லாவிடனும் கூட 130% குறையாத அளவில் அன்பை, நேசத்தினை, கோபத்தினை, பொறுப்புகளை கொஞ்சம் தோளில் சுமந்து கொள்ளுங்கள். எதிலிருக்கும் நபரை சோர்வடைய செய்து விடாதீர்கள். தனி ஒருவராலும் கூட ஒரு உறவை தாங்கி பிடித்து கொள்ள முடியும். அபரிவிதமான அன்புள்ளம் கொண்டவர்களால் இன்று பெரும்பாலும் இந்த நடைமுறையைத்தான் கையாளப்படுகிறது. ஆனாலும் அவர் நம்புகிறார், எதிரே இருக்கும் மனிதர்கள் நான் அவர் மீது வைத்திருக்கும் அன்பை போன்று என் மீதும் வைத்திருப்பார்கள் என்று. உண்மையில் அவர் எதிர்பார்ப்பது இங்கு நடக்காது. எதிர்முனையில் இருப்பவர்கள் அவரை அன்போடு மட்டுமல்ல, மனிதராகவே மதிக்காத தருணங்கள் இங்கு அதிகமாக இருக்கும். சிறு வயதில் நாம் விளையாடி இருப்போம். ஒரு நாடாவை பிடித்து கொண்டு இருமுனையிலும் யார் பிடித்து கொள்கிறோம், வெகுநேரம் யார் வைத்திருப்பது என்ற ஒரு போட்டி. நாம் வெகுநேரம் அதை பிடித்து கொண்டே இருப்போம். எதிர்முனையில் இருப்பவர்கள் லேசாக அதை விட்டுவிட்டு அவர் போக்கில் அமைதியாக அமர்ந்திருப்பார். அது தெரியாமல் நாம் அதை இழுத்து பிடித்து கொண்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் அது தெரிந்து நம்பி ஏமாந்து விட்டோமே என்று அவரை நொந்து கொள்வோம். அங்குதான் இந்த விளையாட்டின் சூட்சமும் பிறக்கிறது. நமக்கு கைவலிக்க தர வேண்டும். அதுதான் எதிர்முனையில் இருக்கும் மனிதனின் விருப்பம். அங்கே அது நடந்துவிட்டது. ஆனால் அன்பில் அப்படியல்ல. அன்பில் ஏமாற்றப்பட்டால் அதன் வலி அதிகம். நாடாவை இழுத்து பிடிக்காமல் விட்டுவிட்டவருடைய நோக்கம் நம்முடைய கைவலிப்பது மட்டுமே. ஆனால் அன்பு காட்டுவது போல் நடிப்பவருடைய நோக்கம் நம் எதிர்காலத்தை, நம்பிக்கையை ஒன்றுமில்லாமல் சிதைப்பது. அதனுடைய வழி அதிகமானது. அன்பில் எல்லாமே அதிகமாகத்தான் நுகரப்படும். இன்பத்தைப் போல துன்பமும், நம்பிக்கையைப் போல துரோகமும், உண்மையைப் போல பொய்யும். அன்பென்னும் பெயரில் யாரையும் அலைக்கழிக்காதீர்கள். வாழ்க்கையில் அன்பிலாவது கலப்படம் இல்லாமல், போலி இல்லாமல் புன்னகை தவழட்டுமே. அதில் ஏன் இப்படி கலப்படும்? உங்களை நம்புபவர்களை ஏமாற்றினால் உங்களுடைய மறுமையல்ல, இம்மையில் இருக்கும் முதுமையே உங்களுக்கு நரகமாகிவிடும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.